இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டோரி புக்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கடலும் கிழவனும். இதை எழுதினது எர்னஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் இதை மொழிபெயர்த்தது சாதுசு யோகியார். இது ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவல். இந்த கதையில் 2 கதை மாந்தர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு கிழவர் இருக்கிறாரு. ஸ்டோரியோடைய தலைப்பே என்ன, கடலும் கிழவனும். இன்னொரு குட்டி பையன் இருக்கிறான். இந்த தாத்தா கூட ஒரு கிழவர். இவர் கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறது தான் இவங்களுடைய தொழில் கடலில். இவர் கடந்த ஒரு 84 நாட்களாக இவருக்கு மீனே கிடைக்காது. இந்த பையனை இவர் கூட தான் மீன் பிடிச்சிட்ருக்கிறான். ஒரு 40 நாள் இவர் கூட போயிட்டு அவனுக்கு மீன் கிடைக்காததுனால அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவரை லக் இல்லை அப்படின்னு வேறு படகுல அவனை அனுப்பிடுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் மீன் கிடைக்குது. இவர் 84வது நாளும் அவருக்கு மீன் கிடைக்கல. அப்போ சோகத்தோடு வர்றாரு. இந்த பையனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததே இந்த கிழவர் தான். அதனால் இந்த பையனுக்கு அவர் மேலே ரொம்ப பாசம். அவருக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப சோகம். அவன் அவருக்கு உற்சாகம் ஊட்டுறான். 85வது நாள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நமக்கு 87வது நாளில் தான் மீன் கிடச்சிது. இது 85வது நாள் உங்களுக்கு நல்லா அமையும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுறான். அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பையன் அங்கே ஒரு மாடி ஹோட்டல், அந்த துறைமுகத்தில் மாடி ஹோட்டல் அங்கே இருந்து டீ எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ டீ குடிக்க போகும்போது எல்லாருமே இந்த கிழவரை கிண்டலும் கேலியுமா பண்ணுறாங்க. அவரெல்லாம் அதை பொருட்படுத்தவே இல்லை. சில பேர் அவரை பார்த்து பரிதாபப்படுறாங்க, ஆனால் வெளிக்காட்டிக்கவில்லை. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பையன் கேட்குறான். புழுங்கல் அரிசியும் மீனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையாகவே இல்லை. அப்புறம் அது டெய்லி அவங்க அப்படி பேசிக்கிறது தான். அப்புறம் பையன் சாப்பாடு வாங்குறதுக்காக மாடி ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரான். சாப்பாடு அந்த கிழவர் கேட்குறாரு, என்ன சாப்பாடு? சாப்பாடு நல்ல காய்கறிகள், பழம், நல்ல புழுங்கல் அரிசி சாப்பாடெலாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறான். சாப்பிட்றாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் சீக்கிரம் எழும்பி மீன் பிடிக்க போனோம். காலையில் போனோம், மார்னிங். அப்போ அவர் ஒரு இது சொல்கிறாரு, கிழவர்கள் சீக்கிரமாக எழும்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்நாளில் இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழும்பிடுவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறேன். ஆனால் சிறுவர்கள் அப்படி இல்லை, நிறைய நேரம் தூங்குறதுலே டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்பிக்கை ஊட்டி அந்த பையன் மீன் பிடிக்கிறதுக்காக வேறு போட்டில் போவான். இவர் தனியாக போகிறார். அப்போ அவங்க பையன் நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்புவான். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல மீன் கிடைக்கும், நல்ல தூரத்துக்கு போங்க. அவரே சொல்லுவார், நான் நல்ல தூரத்துக்கு போவேன் மீன் பிடிக்கிறதுக்கு. இவனுடைய போட்டு அவ்வளோ தூரம் போகாது. ஏன்னா இவன் ஏதாவது சொன்னால் தான், அந்த சைடில் டால்ஃபின் இருக்குது, ஆமை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அந்த போட்டு உரிமையாளர் அவனை கூட்டிகிட்டு போவார். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறோம். அவரும் மீன் பிடிக்க போகிறார். இன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருக்கணும் நம்பிக்கையோடு போகிறார். ரொம்ப ஆழத்துக்கு போகிறாரு.
தூண்டில் புழுக்கள் சின்ன மீன்களெல்லாம் பையனும் கொடுக்குறான். அவரும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது போட்டுட்டு தூண்டில் போட்டுட்டு காவல் இருக்கிறார். மனசில் பல எண்ணங்கள் வருது. மீன் கடிக்குமா, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அப்படி நிறைய எண்ணங்கள் வருது அவருக்கு. இருந்தாலும் மனசில் ஒரு நல்ல தைரியத்தோடு இறைவன் இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய மீனை கொடுப்பாரு, நல்ல ஆழத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்போ கொஞ்சம் டைம் ஆகும், மீன் கிடைக்காது. அந்த டைம்லலாம் ஒரு பறவையெல்லாம் அவரை சுற்றி வரும். அந்த பறவையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு இருந்தால ஒரு மீன் லைட்டாக கடித்து பார்க்கும். அப்போ திங்க் பண்ணுவார், அது மீன் கடிக்குதா, இறையை எடுக்குமா எடுக்காதா, அந்த மீனை பற்றி நினைப்பார். அது அப்படியே இறையை ஃபுல்லாக விழுங்கி இருதயம் வரை கொண்டு அப்போந்தான் மாட்டுவா அப்படின்லாம் நினைக்கிறார். கடைசியாக இப்படி போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியாக அந்த மீன் வந்து அதை எடுத்துரும். அப்போ இவர் வந்து அந்த தூண்டிலை இழுத்து பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெயிட் அவர் வாழ்நாளில் அவர் உணர்ந்ததே இல்லை. அதை இழுத்து பார்க்கும்போது நல்ல நல்ல ஆப்போசிட்டில் நல்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது நல்ல வெயிட்டாக உணர்வார். எப்படியும் 1600 பவுண்ட்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிப்பார். அந்த மீன் இழுத்து பார்க்கும்போது வரவே வராது, இழுத்துகிட்டே போகும். போட்டே இழுத்துட்டு போகிற அளவுக்கு அது ஆட்டம் காட்டும். அப்போ அவர் சோர்ந்து போய் 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுவார். இழுத்து வைப்பார், நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பார். இருந்தாலும் முடியாது. அந்த மீனும் போராடும், இவரும் போராடிட்டு இருப்பார். வலது கையால் நிறைய வாட்டி இழுத்து பார்ப்பார், இடது கையால் அதை தாங்கி பிடிச்சிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் கையே மரத்து போயிடும், கையெல்லாம் பிஞ்சு போயிடும். அதை கடல் தண்ணியில் முக்கி காய வச்சுட்டு இன்னும் அந்த வலியோட தன்னம்பிக்கையோடு இழுத்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் நல்ல சோர்ந்து போயிடுவார். அது வந்து அடுத்த நைட் ஆகும், திரும்பவும் காலை ஆகும். அப்போ ஒரு பறவை எல்லாம் வந்துருக்கும். அப்போ அந்த பறவையை பார்த்துட்டு, என்ன சிறு பறவையை, உன்னை பருந்துகள் பார்க்கலையா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருப்பார். அப்போது திடீர்னு அந்த மீன் வந்து ஃபாஸ்ட்டாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அவர் போட்டில் விழ போவார், அடிபட்டுரும். அப்புறம் என்ன பண்ணுறது திங்க் பண்ணிட்டு இருப்பார். அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிட்டு இருப்பார். அந்த டைமில் ஒரு ஃப்ளைட் வந்து போகும். அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு, இதிலேருந்து பார்த்தா இந்த மீன் வந்து நம்ம பார்த்துருக்கலாம், எப்படி கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு இது மேலே இருந்து பார்த்தா, இந்த ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மீனும் விடுறதா இல்லை. அப்போது அவருடைய சிறு வயதில் இந்த கையால் இப்படி ஸ்ட்ரென்தனிங் யார் வின் பண்ணுறதுன்னு ஒரு போட்டி வைப்பாங்க அங்கெல்லாம். அப்போ அந்த போட்டியில் இவரை விட ஒரு வலிமையான ஒரு சாம்பியன் அவர் கூட இவர் போட்டி போடுவார். அப்போது அந்த சாம்பியன் கூட இவரை வீழ்த்த போகும்படியாக இருக்கும். ஆனால் இவர் வந்து விடுறதா இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும், காலையில் தொடங்கி அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த போட்டி நடந்துகிட்டே இருக்கும். திங்கக்கிழமை காலையில் தான் அந்த போட்டி முடியும். அதில் இவர் கடைசியாக அந்த சாம்பியனை தோற்கடிச்சுவார். அது இவருடைய சின்ன வயசில் நடந்தது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தன்னம்பிக்கையோடு இருப்பார். அது அவர் வலது கையால் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த போட்டிகளில் இருந்து விலகி இருப்பார். ஏன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுனால நம்ம கையை அதிகமாக உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிகளில் அதுக்கு அதிகமாக பங்கேற்றதில்லை. ஆனால் இடது கையெல்லாம் வந்து அவருக்கு மரத்து போயிடும், அவ்வளவு ஒர்க்கு கொடுக்குறது.
அப்புறம் கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மீன் ஒரு 2-3 நாள் இப்படி வேலை காட்டிடும். அந்த மீனும் விடாது, இவரும் விடுறதா இல்லை, நம்பிக்கையோடு இருப்பார். அந்த டைம்லேயே நிறைய சிந்தனைகள் போயிட்டுருக்கும் அவருக்கு. எப்படியாவது அந்த மீனை கரைக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு போராடிட்டுருப்பார். கடைசியாக அந்த மீன் என்ன ஆகும், மேலே வரும். அப்போ தான் அந்த மீனுடைய முழு நீளத்தையும் அளவையும் பார்ப்பார். அந்த போட்டை விட அது பெருசாக இருக்கும். அது 3-4 தடவை துள்ளி குதிக்கும் அந்த தண்ணியில். அப்போ போட்டே இப்படி ஆடி இது பண்ணும். அதை எப்படியாவது தாக்கணும்னு சொல்லி அவர் அந்த மீனை குத்துற ஈட்டியை எய்ம் பண்ணி வச்சுருப்பார். எப்படியாவது அதனுடைய இருதயத்தில் அதை பாய்ச்சிடணும், குத்தி விட வேண்டும் அப்படின்னு. கடைசியாக அதை அப்படி துள்ளிட்டு இருக்கும்போது அதை குத்திடுவார். மீனும் ஆட்டம் போட்டு கடைசியாக இறந்து போயிடும். அதுக்கிட்ட மன்னிச்சிக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை போட்டில் ஏற்றணும். அப்போ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் நினச்சி பார்ப்பார். அவர் இந்த பையன் இருந்திருந்தால் நமக்கு நல்ல உதவியாக இருந்திருக்குமே அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மீனை போட்டில் ஏற்றுறதுக்கு அளவு இவர்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அந்த மீனும் போட்டை விட பெருசு. அப்போ சைடில் அதை கட்டிட்டு அதனுடைய வால் பகுதி, நடுப்பகுதி, தலைப்பகுதி 3 சேர்த்து போட்டில் கட்டிட்டு அவருடைய பாய் மரத்தை எடுத்து வச்சு கரைக்கு திரும்பிகிட்டே இருப்பார். இந்த மீனை குத்துனதுனால அதனுடைய இருதயத்தில் இருந்து நிறைய பிளட் அந்த கடலில் இதாகும். கருப்பு கலரில் அப்படி அவ்வளோ பிளட் சிந்தும். இந்த கவுச் வாசனையை வச்சு நிறைய சுறாக்கள் அதை பின்தொடரும். சுறாக்கள் வந்துச்சுன்னா இவருக்கும் ஆபத்து, அந்த மீனுக்கும் ஆபத்து. மீனையும் சாப்பிட்றோம். அப்போ பின்தொடரும். முதல்ல அந்த சுறாக்கள் 2 சுறாக்கள் பின்தொடரும். அந்த சுறாக்களுடைய பற்கள் இவருடைய விரலை விட பெரிய பற்களாக இருக்கும். ரொம்ப கூர்மையானது. வேட்டையாடி அது மீனை கடிக்கும். அந்த மீனை கடிக்கும். அப்போ இவர் அந்த ஈட்டியை வச்சு அதை துரத்துவார். கடைசியாக 2 ஈட்டியை வச்சு அதனுடைய மண்டை பகுதியிலே குத்தி 2 சுறாக்களையும் விரட்டிடுவார். விரட்டினதில் அது செத்து போயிடும். திரும்பவும் நம்பிக்கையோடு வந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாகவும் சில சுறாக்கள் அவரை தாக்க வரும், மீனை சாப்பிட வரும். இந்த கவுச் வாசனைனால் அந்த சுறாக்கள் ஃபஸ்ட்டு சுறாக்கள் கூட அந்த ஈட்டியும் இவருக்கு மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு கத்தி தான் இருக்கும். அதை ஒரு இதில் கட்டி, கம்பில் கட்டி அந்த சுறாக்களை துரத்துவார். ஆனாலும் அது கொஞ்சம் கால் பகுதி மீன்க சாப்பிட்டுட்டு போயிடும். அதையும் கொலை பண்ணிடுவார் குத்தி. திரும்பவும் இரவு ஆகிடும். நம்பிக்கையோட எப்படியாவது போயிடலான்னு வந்துட்டுருப்பார். திரும்பவும் சுறாக்கள் வரும்னு அவருக்கு தெரியும். அந்த கத்தியும் மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சின்ன ஹூக் மாதிரி ஏதோ தான் இருக்கும், கம்பு மாதிரி. அப்புறம் சில சுறாக்கள் திரும்பவும் பின்தொடர்ந்து அவரை தாக்கும். அந்த மீனை துள்ளி குதித்து அந்த மீனை நல்லா சாப்பிட்றோம். அது ரொம்ப அவருக்கு மன கஷ்டமாயிரும். எப்படி இவ்வளவு முயற்சி முடியலையே அப்படின்னு திரும்பவும் போராடுவார். அந்த கம்பை வச்சு அந்த சுறாக்களை ஓங்கி ஓங்கி அடிப்பார். கடைசியாக சுறாக்கள் போயிடும். ஆனால் அவருக்கு தெரியும் மீனில் முழுமையாக சாப்பிடப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. இப்போ தலைப்பகுதி மட்டும்தான் இருக்கும். இப்போ அவர் வரும்போது மிட் நைட், நல்ல ஒரு இரவாயிரம். அந்த ஹோட்டல் விளக்குகள் கூட அந்த துறைமுகத்தில் இருக்கிற ஹோட்டல் விளக்குகள் கூட அணையப்பட்டிருக்கும். எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. கடைசியாக அந்த துறைமுகத்துக்குள்ளே நுழைஞ்சி ரொம்ப கஷ்டத்தோடு வருவார். மீனில் மேக்ஸிமம் தலைப்பகுதி மட்டும்தான் இருக்கும். நல்ல உடம்பு ஃபுல்லாகவே அந்த மீன்கள் சாப்பிட்ரும். அப்புறம் ஒரு ரொம்ப
கஷ்டத்தோடு வருவார். கடைசியாக அந்த துறைமுகத்துக்குள்ளே வந்து அதை படகை கட்டிட்டு அவர் வெளியில் வரும்போது தான் தெரியும் அவர் எவ்வளோ சோர்ந்து போயிருக்காரு, உடல் அளவில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பார். அப்புறம் அவருடைய அந்த பாய் மரத்தை சுருட்டிட்டு அவர் எடுத்துட்டு அவருடைய குடிசைக்கு வருவார். குடிசைக்கு வந்து நல்லா இறந்து தூங்கிடுவார். காலையில் அந்த பையன் வந்து அவரை பார்ப்பான். வந்து பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு இருப்பார். அப்புறம் அவருக்காக டீ வாங்க போவான். டீ வாங்கிட்டு ரொம்ப அழுகையோடு போவான். அவருடைய கையெல்லாம் பார்த்து பிஞ்சு இருக்கிறத பார்த்து ரொம்ப சோகத்தோடு அழுதுட்டு போவான். கடைசியாக அந்த ஹோட்டலில் போயிட்டு அவருக்கு டீ வாங்கிட்டு வருவான். நல்ல பாலும் நல்ல சர்க்கரையும் போட்டு டீ வாங்கிட்டு வருவான். அந்த ஹோட்டல்காரர் வந்து இப்படி பெரிய மீனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆச்சரியமாக சொல்லுவார். இவர் முழிக்கிற வரைக்கும் அந்த டீயை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அவர் முழிச்சதும் அவர் சொல்லுவார், நான் இந்த வாட்டியும் தோல்வி அடைஞ்சிட்டேன். இல்லை, இந்த பையன் சொல்லுவான், இல்லை நீங்கள் தோல்வி அடையலை, நீங்கள் பிடிச்சது வந்து பெரிய மீன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவருக்கு அந்த டீயை கொடுப்பான். அப்போ ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அவர் கேட்பார், நீ எவ்வளோ மீன் பிடிச்ச? நான் நேற்று ஒரு மீன் பிடித்தேன், இன்றைக்கி 2 மீன் பிடித்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் அந்த கடலில் இருக்கும்போது இப்படி யோசிச்சிட்டேன், நீயும் இருந்திருந்தால் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார். இனி நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இல்லையே, உங்கள் அப்பா விட மாட்டார் அப்படின்னு இவர் சொல்வார். இல்லை, அவர் சொல்லட்டும், நம்ம சேர்ந்து மீன் பிடிக்கலாம், நம்ம ஒரு நல்ல மீன் குத்துற ஈட்டியை வாங்குவோம், தயாரிப்போம், நம்ம சேர்ந்தே மீன் பிடிக்கலாம், ஏன்னா நீங்கள் தான் எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது, நம்ம இன்னும் சேர்ந்து போராடுவோம், நல்ல மீன்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக அந்த துறைமுகத்தில் இருக்கிற சில மீனவர்கள்லாம் அந்த மீனுடைய அளவை பார்த்துட்ருப்பாங்க. அது குறைஞ்சபட்சம் 18 அடி நீளம், பெரிய மீன், இதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருப்பாங்க. இந்த கதையில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய போராட்ட குணம், சகிப்புத்தன்மை, தோல்வியிலிருந்து எதுவுமே தோல்வியில் முடிந்து விடாது. தோல்வியிலிருந்து நம்ம திரும்பவும் மீண்டு வரலாம். அடுத்தது பல வெற்றிகள் நமக்கு காத்திருக்கும். அதனால் எதையுமே தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது, அப்படியே படுத்து விடக்கூடாது. திரும்பவும் நம்ம அதற்காக அடுத்த முயற்சி எடுத்து போராடணும். நல்ல தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, போராட்ட குணம், இது எல்லாமே இந்த கதை வந்து உணர்த்தும். முடிஞ்சால் இந்த புக்கை வாங்கி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன நாவல் தான், படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.